ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ரெக்கவரி டே தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ரெக்கவரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்கவரி இன் த சென்ஸ் நீங்க சும்மா இருக்கணும்னு கிடையாது. நீங்க ஜிம்முக்கு போய் கூட லைட்டா ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் மாரி பண்ணிட்டும் வரலாம். அப்படி இல்லன்னா, இப்ப எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில தான் ஜிம் போறதுக்கான டைம் இருக்கும். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இன்னைக்குமே நான் போயிருந்தேன் அப்படின்னா, என்னால அந்த தூக்கம் அப்படிங்கிறது, அந்த ரெக்கவரிங்கிறது ரொம்ப அடிபட்டுற மாரி இருந்திருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் தூங்குனேன். ஆனா 4:30க்கே எனக்கு தூக்கம் முழிப்பு வந்துருச்சு. அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் எந்திரிச்சேன். ஸோ அப்படி நம்ம ரெக்கவரி குடுத்தா தான் நமக்கு இன்னும் நம்ம ஃபேட் லாஸோ, நம்மளோட ஜர்னியில மசில் பில்டிங்கோ ரொம்பவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்க டெய்லியும் போய் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்ல. ஒரு பிகினரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அடாப்டேஷன் வேணும் அப்படிங்கன்னா, டெய்லி போய் அந்த ரொட்டீன நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரொட்டீன் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு அந்த ரெக்கவரி டே ஸோ உங்களுக்கு உடம்பே சொல்லும். இன்னைக்கு என்னால இவ்வளோ தான் என்னால முடியுது அப்படின்னு சொன்னோம். ஸோ லேசினஸ் வேற, டயர்ட் வேற. ஸோ உங்களுக்கு அந்த 2 டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ ஐயோ! எனக்கு போ வேணாம் அப்படின்னு நினைக்கிறது லேசினஸ். உங்க உடம்பே சொல்லும். இன்னைக்கு ரொம்ப சோர்னஸ் இருக்கு. அதனால முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு அந்த ரெக்கவரி டேய நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் ரெக்கவரி டே நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அத கேட்டு பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். பாய்.